அடுத்த மிகப்பெரிய போர் ஆரம்பம். இது ஒரு சாதாரண போர் அல்லாமல் ஒரு மிகப்பெரிய மதப்போராக மாறப்போகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான உளவு தளபதி கொல்லப்பட்டுள்ளாரா? ஹிஸ்புல்லா இராணுவத்தின் ட்ரோன் தாக்குதல்களும் யமன் ஹவுதி இராணுவத்தின் கடல் சாகசங்களும். கொல்லப்பட்ட படுகாயமடைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மருத்துவமனைகள் மூலமாக வெளியான தகவல்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கண்டெடுத்த பணைய கைதியும் இந்த பணைய கைதிக்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயங்களும். அல்-அக்ஸா மசூதி மீது தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக நிதி ஒதுக்கீடு செய்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அமைச்சர்கள். இஸ்ரேலிய இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவமும் ஷின்பெட் உளவு பிரிவும் மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கையின் விளைவாக ஒரு இஸ்ரேலிய பணைய கைதியை மீட்டெடுத்து விற்றதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் அறிவித்திருந்தது. நேற்று மாலை மேற்கொண்ட விசேட இராணுவ நடவடிக்கையின் மூலமாகத்தான் நாங்கள் இஸ்ரேலிய பணைய கைதியை மீட்டெடுத்துள்ளோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அறிவித்திருந்தது. அதே போன்று நாங்கள் வெற்றிகரமாக இஸ்ரேலிய பணைய கைதி ஒருவரை மீட்டெடுத்துள்ளோம். எங்களுடைய வெற்றிகரமான இராணுவ நடவடிக்கையின் மூலமாக நாங்கள் அவரை மீட்டெடுத்துள்ளோம். காசாவில் இராணுவ அழுத்தத்தினை அதிகரிப்பதன் மூலமாகவும் தரைவழி தாக்குதல்களை அதிகரிப்பதன் மூலமாகவும் ஏனைய பணைய கைதிகளையும் மீட்டெடுப்பதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என நேற்றிரவு நெட்டன்யாகு ஊடகங்களுக்கு முன்னால் வீராப்பான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். ஆனால் உண்மையிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை இராணுவம் இந்த பணைய கைதியை மீட்டெடுக்கவில்லை. குறித்த பணைய கைதி தனியாக சுரங்கவழி பாதையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். ரஃபா பிரதேசத்தின் எல்லையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் சில சுரங்கவழி பாதைகளை கண்டுபிடித்திருப்பதாக நான் முன்னே காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். வர்த்தகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய சில சுரங்கவழி பாதைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் ரஃபாவின் எல்லை பிரதேசத்திலே கண்டுபிடித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு இந்த வர்த்தக சுரங்கவழி பாதைகளுடன் தொடர்பு படக்கூடிய ஒரு சிறிய சுரங்கவழி பாதை ஒன்றில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை இராணுவம் இந்த பணைய கைதியை கண்டெடுத்துள்ளார்கள். குறித்த சிறிய சுரங்கவழி பாதையினூடாக சோதனைகளை மேற்கொள்வதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பொறியியல் துறை படையினர் சென்றுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் எதிர்ச்சியாகத்தான் இந்த பணைய கைதியை கண்டுள்ளார்கள். அத்தோடு இந்த பணைய கைதி காசாவின் வேறு ஒரு சுரங்கவழி பாதையில் தான் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இவரை விடுவிப்பதற்காகவே குறித்த சுரங்கவழி பாதையிலிருந்து ரஃபா எல்லையில் இருக்கக்கூடிய சிறிய சுரங்கவழி பாதைக்கு அழைத்து சென்றுள்ளார்கள். மேலும் குறித்த சுரங்கவழி பாதையில் பலஸ்தீனிய போராளிகள் இவரை தனியாக விடுவித்துள்ளார்கள். இவ்வாறு பலஸ்தீனிய போராளிகளால் விடுவிக்கப்பட்ட பணைய கைதியை தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கண்டுள்ளார்கள் என களத்திலே இருக்கக்கூடிய அல் குதுஸ் ஊடகத்தினுடைய ஊடகவியலாளர்கள் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு குறித்த பணைய கைதி தற்செயலாகத்தான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். இராணுவ நடவடிக்கைகள் மூலமாக மீட்டெடுக்கப்படவில்லை என அமெரிக்க ஆக்கிரமிப்பு நியூயார்க் டைம்ஸ் ஊடகமும் செய்திகளை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகளை மேற்கோள் காட்டிய நியூயார்க் டைம்ஸ் ஊடகமானது இந்த செய்தியினை வெளியிட்டுள்ளது. அதே போன்று குறித்த இஸ்ரேலிய பணைய கைதி பலஸ்தீனிய போராளிகளிடத்திலிருந்து தப்பிக்கவில்லை. அவர்களுடைய பாதுகாப்பான சுரங்கவழி பாதைகளிலிருந்து இவர் தப்பிக்கவில்லை. மாறாக இவரை ஹமாஸ் தரப்பினரை விடுவித்துள்ளார்கள் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ ஆய்வாளர் அஜான் ஓரிஸ் கான் ஊடகத்திடம் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த தகவல்களுக்கு அமைவாக இன்னும் ஒரு மிக முக்கியமான கேள்வி ஒன்றும் எழுப்பப்படுகின்றது. ஹமாஸ் தரப்பினர் ஏன் இந்த பணைய கைதியை விடுவிக்க வேண்டும், இவரை சுரங்கவழி பாதையில் தனியாக விடுவிக்க வேண்டும் என்கின்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. அதாவது ஃபர்ஹான் அல் காதி என்கின்ற முஸ்லிம் பணைய கைதியை விடுவிக்கப்பட்டுள்ளார். 53 வயதுடைய ஃபர்ஹான் அல் காதி என்பவர் 11 குழந்தைகளுடைய தந்தையாக காணப்படுகின்றார். மேலும் இவர் காசாவில் தான் பிறந்துள்ளார். இருப்பினும் பல வருடங்களுக்கு முன்பு காசாவில் இருந்து தப்பிச் சென்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே குடியேறியுள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பயங்கரவாத அரசுக்கு கட்டுப்பட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நிலத்தடர்களுடன் குடியேறியுள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசுக்கு கீழால் சிறுபான்மையாக வாழக்கூடிய ஃபெடோயின் முஸ்லிம்கள் காணப்படுகின்றார்கள். இவர்களுடைய ஒரு உறுப்பினராகத்தான் ஃபர்ஹான் அல் காதி இருந்துள்ளார். மேலும் இவர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கிபுதுஸ் மகான் பிரதேசத்தில் ஒரு பேக்கேஜிங் தொழிற்சாலையினுடைய பாதுகாவலராக செயற்பட்டுள்ளார். எனவே அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் தரப்பினர் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கைப்பற்றும் சந்தர்ப்பத்தில் பாதுகாவலராக இருக்கக்கூடிய ஃபர்ஹான் அல் காதி அவர்களையும் பணைய கைதியாக அழைத்துச் சென்றுள்ளார்கள். இவ்வாறு தான் இவர் பணைய கைதியாக ஹமாஸ் தரப்பினரிடம் சிக்கிக் கொண்டுள்ளார். தற்போதைய காசாவின் யுத்த காலத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத அரசானது அவர்களுடைய இனத்தை சேர்ந்த பணைய கைதிகளை கூட காசாவிலிருந்து மீட்டெடுப்பதற்காக எந்தவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கவில்லை. இராணுவ அழுத்தத்தின் மூலமாக அவர்களுடைய துப்பாக்கி குண்டுகள் மூலமாக வான்வழி தாக்குதல் மூலமாக அவர்களுடைய பணைய கைதிகளையே கொன்று குவிக்கின்றார்கள். இப்படியான நிலைமையில் ஒரு முஸ்லிம் பணைய கைதிக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசு எந்த விதமான விலையையும் செலுத்தாது. எனவே இந்த பணைய கைதியை சுமப்பதில் ஹமாஸ் தரப்பினருக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை. இதனால் தான் ஹமாஸ் தரப்பினர் அவரை சுரங்கத்தில் விடுவித்திருக்கலாம் என அல் குதுஸ் ஊடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். சிலவேளை வேறு விதமான திட்டங்களுக்கு அமைவாகவும் ஹமாஸ் தரப்பினர் இவரை விடுவித்திருக்கலாம் என்றும் ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு குறித்த பணைய கைதியான ஃபர்ஹான் அல் காதி
பாதியை மீட்சதில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகளுக்கோ இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசியல் தலைமைகளுக்கோ எந்தவிதமான சந்தோஷங்களும் இல்லை என்றும் ஊடகங்களுக்கு முன்னால் ஒரு மாயையை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இவ்வாறான கருத்துக்களையும் ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகளும் நெட்டன்யாகவும் வெளியிட்டுள்ளார்கள் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களே செய்திகளை வெளியிட்டுள்ளன. தளபதி ஃபுஆத் ஷுக்கூர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கான ஆரம்பகட்ட பதிலடி தாக்குதல்களை ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான உளவு தலைமையகம் காணப்படக்கூடிய கிலோட் தளத்தினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் குறித்த தாக்குதலினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் தொடர்பாகவும் இந்த தாக்குதலினால் கிலோட் உளவு தளத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாகவும் எந்தவிதமான தகவல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் வெளியிடவில்லை. ஊடக தணிக்கைகள் மூலமாகவும் ஏனைய கட்டுப்பாடுகள் மூலமாகவும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினுடைய தாக்குதல்களை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருந்தார்கள். மேலும் தங்களுடைய இழப்புகளை முழுமையாக மறைப்பதற்காகவும் இந்த ஊடக தணிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். இருப்பினும் குறித்த தாக்குதல் தொடர்பான சில விடயங்கள் கசிவடைய ஆரம்பித்துள்ளன. அதாவது கிலோட் தளத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத உளவு பிரிவுகளான மொசாட், ஷின்பெட் மற்றும் அமான் உளவு பிரிவுகளினுடைய மிக முக்கியமான தொழில்நுட்ப பிரிவு ஒன்று காணப்படுகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஒட்டுமொத்த உளவு பிரிவுக்கு மிக முக்கியமான தொழில்நுட்ப பிரிவாக செயற்படுவது 8200 என்கின்ற தொழில்நுட்ப பிரிவாகும். இந்த தொழில்நுட்ப உளவு பிரிவின் மூலமாகத்தான் மொசாட் உளவு பிரிவினரும் சர்வதேச ரீதியில் பல்வேறு விதமான தகவல்களையும் பெற்றுக் கொள்கின்றார்கள். அத்தோடு இந்த 8200 தொழில்நுட்ப பிரிவினுடைய தளபதியாக யோசி சீரியல் என்கின்ற நபரே செயற்பட்டு வருகின்றார். 2018ஆம் ஆண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உளவுத்துறையினுடைய செயற்கை நுண்ணறிவுக்கான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்திற்கான விருந்துகளும் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளன. மேலும் இவர் தான் குறித்த உளவு பிரிவினுடைய மிக முக்கியமான தளபதியாகவும் காணப்படுகின்றார். இப்படியான நிலைமையில் தான் தற்போது குறித்த தளபதியினை களத்திலே காணவில்லை என்கின்ற செய்திகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களின் ஊடாக கசிவடைய ஆரம்பித்துள்ளன. ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் குறித்த தளத்தை இலக்கு வைத்து மேற்கொண்ட தாக்குதலில் இவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சில ஊடகங்கள் செய்திகளையும் வெளியிட்டுள்ளன. ஆனால் இவை தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவமும் அரசியல் தலைமைகளும் எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிடவில்லை. இவ்வாறு கசிவடைந்திருக்கக்கூடிய தகவல்கள் பொய்யான தகவல்கள் என்று கூட அவர்கள் அறிவிக்கவில்லை. இதே போன்று தான் முன்பும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மொசாட் உளவு பிரிவினுடைய முக்கியமான தளபதி ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். ஆனால் இந்த தளபதி படுகொலை செய்யப்பட்ட விடயத்தினை 5 வருடங்களுக்கு முன்பு தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் ஒப்புக்கொண்டிருந்தது. பெரும்பாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உளவு தளபதிகள் படுகொலை செய்யப்பட்டால் அவை தொடர்பான தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒருபொழுதும் வெளியிடாது. எனவே இதே போன்றுதான் தற்போது இந்த தளபதியும் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆய்வாளர்களும் சந்தேகங்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினுடைய தொடர்ச்சியான வீரியமான தரமான தாக்குதலின் விளைவாக கொல்லப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தொடர்பான தகவல்களையும் படுகாயமடைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தொடர்பான தகவல்களையும் உள்ளடக்கிய ஒரு அறிக்கை ஒன்றினை தி கிரேடல் ஊடகமானது வெளியிட்டுள்ளது. மேலும் குறித்த அறிக்கையிலே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 27ஆம் தேதி எடியோ தஹர்னோத் பத்திரிகையினுடைய அறிவித்தலின்படி நஹரியாவில் உள்ள கலிலி மெடிக்கல் சென்டர் மற்றும் சஃபேதில் உள்ள மருத்துவமனை தரவுகளின் அடிப்படையில் அக்டோபர் 8ஆம் தேதி தொடக்கம் இன்று வரையில் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதலினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய படுகாயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை 5000ஐயும் தாண்டியுள்ளது. நேரடி காயங்களுக்குள்ளாகி இருக்கக்கூடிய இந்த 5000க்கும் அதிகமான சிப்பாய்கள் ஊனமுற்றவர்களாகவும் மாறியுள்ளார்கள். மேலும் இவர்களுடைய எண்ணிக்கையானது தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது என்றும் குறித்த ஊடகமானது இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுடைய தரவுகளின் அடிப்படையில் 5000க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தின் தாக்குதலினால் படுகாயமடைந்து ஊனமுற்றவர்களாக மாறியுள்ளார்கள். அதே போன்று ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினுடைய தொடர்ச்சியான தாக்குதலின் விளைவாக 2500க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதாக லெபனான் ஊடகங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை வெளியிட்டிருந்தன. இவற்றினை ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினரும் வெளியிட்டிருந்தார்கள். எனவே இந்த தகவல்களை நாங்கள் ஒட்டுமொத்தமாக எடுத்து நோக்கும் போது ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தில் மாத்திரம் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினுடைய தாக்குதலினால் 10,000க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள் என்பதனை எங்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இதில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு வேடிக்கையான விடயம் என்னவென்றால் கடந்த 11 மாதமாக ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களில் 42 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தான் படுகாயம் அடைந்துள்ளார்கள் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. மேலும் 20க்கும் குறைவான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தான் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மருத்துவமனைகளுடைய தரவுகளின் அடிப்படையில் படுகாயமடைந்த கொல்லப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய மொத்த எண்ணிக்கையானது 10,000ஐயும் தாண்டிவிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் நேற்றிரவு தரமான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். பெய்ட்ஷிலால் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சவோஸ் இராணுவ முகாமை இலக்கு வைத்து இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த இராணுவ முகாமிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தங்கி இருக்கக்கூடிய அறையை இலக்கு வைத்துதான் இந்த அதிரடியான ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதலினால் குறித்த அறையில் தங்கியிருந்த பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்தும் உள்ளார்கள். இதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் நெச்சுவா பகுதியிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய புள்ளியை இலக்கு வைத்தும் அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களையும் புர்கான் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த
தாக்குதலினாலும் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்தும் உள்ளார்கள். அதேபோன்று இன்று காலையிலிருந்து மாலை வரை 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்றிரவு யமன் ஹவுதி ராணுவத்தினர் ஏடன் வளைகுடா பிரதேசத்தில் இன்னும் ஒரு சரக்கு கப்பல் ஒன்றினையும் இலக்கு வைத்து அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து படகுகள் மூலமாக குறித்த சரக்கு கப்பலை சுற்றி வளைத்து ஆர்பிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதனால் குறித்த சரக்கு கப்பலில் மிகப்பெரிய தீ ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த சரக்கு கப்பலும் மூழ்கக்கூடிய அபாயத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அல்-அக்ஸா பள்ளிவாயலை இடித்து தரைமட்டமாக்குவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் நான் முன்னெடுப்பேன். மேலும் அல்-அக்ஸா பள்ளிவாயலை முழுமையாக இடிப்பதற்கு முன்பே அல்-அக்ஸா பள்ளிவாயலில் யூத மத வழிபாடுகளையும் ஆரம்பிப்பேன். அல்-அக்ஸா பள்ளிவாயலில் யூத மத வழிபாடுகளை ஆரம்பிப்பதற்கான எல்லாவிதமான உரிமையும் எங்களுக்கு இருக்கின்றது. இதற்கமைவாக இனி வரக்கூடிய நாட்களில் அல்-அக்ஸா மசூதிக்குள்ளே நுழைந்து எங்களுடைய யூத மத வழிபாடுகளையும் ஆரம்பிப்போம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பயங்கரவாத அமைச்சர் பென்குவிர் தெரிவித்துள்ளார். நேற்றைக்கு முன்தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களில் பென்குவிர் இந்த கருத்துக்களை வெளியிட்டதும் சர்வதேச இஸ்லாமிய நாடுகளும் அரபு நாடுகளும் தங்களுடைய கண்டன அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். எதுவுமே செய்ய முடியாமல் வாய்மூடி மௌனம் காக்கும் இந்த இஸ்லாமிய நாடுகளும் அரபு நாடுகளும் அவர்களால் செய்ய முடியுமான கண்டன அறிக்கையினை மாத்திரமே வெளியிட்டிருந்தார்கள். மேலும் இந்த கண்டன அறிக்கையின் மூலமாக எந்த விதமான விடயங்களும் மாற்றமடைய போவதில்லை. அத்தோடு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தின் ஹமாஸினுடைய தலைவராக சலே அல் அரூரி அவர்கள் செயற்பட்டு வந்தார். இந்த வருட ஆரம்பத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் லெபனானில் வைத்து சலே அல் அரூரி அவர்களை படுகொலை செய்திருந்தது. இதைத் தொடர்ந்து தற்போது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினுடைய புதிய தலைவராக ஜாஹிர் ஜபரின் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். மேலும் அவர் நேற்று அல் ஜசீரா ஊடகத்திடம் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். பலஸ்தீனிய மக்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அச்சுறுத்தல்களை பற்றி கவலைப்படுவதில்லை என்பதனை நிரூபித்துள்ளார்கள். பலஸ்தீனிய மக்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் குற்றங்களை மீறி வெள்ளை கொடியை உயர்த்த மாட்டார்கள். ஆக்கிரமிப்பை அனைத்து வழிகளிலும் எதிர்ப்பதற்கு பலஸ்தீனிய மக்களுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கின்றது. தீவிரவாத பயங்கரவாத இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகள் தற்போது நடத்துவது ஒரு மதப்போராகும். அல்-அக்ஸா மசூதி மற்றும் அல் குதுஸ் மீது ஒரு மிகப்பெரிய மதப்போரை நடைபெற்று வருகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஒரு மிகப்பெரிய மதப்போரை தொடருவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. அல்-அக்ஸா மசூதியை தாக்கிய பயங்கரவாதி ஜிவிவ் எவ்வாறு அளிக்கப்பட்டானோ அதே போன்றே பயங்கரவாதி பென்குவிரும் அளிக்கப்படுவான். அவனுக்கும் இதே நிலைமை தான் ஏற்பட போகின்றது. அத்தோடு மேற்கு கரையின் பலஸ்தீனிய அதிகார சபைக்கு கீழால் இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையினர் பலஸ்தீனிய மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். இந்த கடினமான சூழ்நிலையில் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே பலஸ்தீனியர்கள் ஒன்றுபட வேண்டும். தற்போது பலஸ்தீனிய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி எதிர்ப்பு மாத்திரம்தான். அல்-அக்ஸா மசூதியை பாதுகாப்பது, அல் குதுஸை பாதுகாப்பது இஸ்லாமிய தேசத்தின் கடமை என்றும் ஹமாஸினுடைய புதிய தலைவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை அரசானது அல்-அக்ஸா மசூதிக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் அல்-அக்ஸா மசூதிக்கு எதிராக செயற்படுவதற்கும் நிலத்திடர்களுக்கான நிதி ஒதுக்கீட்டையும் மேற்கொண்டுள்ளது. இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பயங்கரவாத அமைச்சர் எமிச்சா எலியாஹு 2 மில்லியன் ஷேக்கர்ஸ்களை ஒதுக்கி இருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அதாவது அல்-அக்ஸா மசூதி மீது தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய நிலத்திடர்களுக்கு இவர்கள் நிதியுதவிகளை வழங்கப் போகின்றார்கள். அல்-அக்ஸா மசூதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பிரதேசங்களில் உச்சக்கட்ட வன்முறைகளில் ஈடுபடுவதற்கு இவர்கள் நிதியுதவிகளை வழங்கப் போகின்றார்கள். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் அல்-அக்ஸா மசூதி மீது தாக்குதல்களை மேற்கொண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களுக்கும் பலஸ்தீனிய மக்களுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய போர் ஒன்றினை ஆரம்பிக்கப் போகின்றார்கள். அதே போன்று இன்றைய தினம் ஹமாஸ் தரப்பினரும் எச்சரிக்கை செய்தி ஒன்றினை வெளியிட்டுள்ளார்கள். அல்-அக்ஸா மசூதி மீது மேற்கொள்ளப்படக்கூடிய தாக்குதல்கள் அடுத்த கட்ட விரிவாக்கத்திற்கு வழிவகுக்கும் என்றும் எச்சரிக்கை செய்தி ஒன்றினை வெளியிட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் அல்-அக்ஸா மசூதி மீது மேற்கொள்ளப்படக்கூடிய தாக்குதல்கள் ஒரு மிகப்பெரிய மதப்போராக உருவாகப் போகின்றது என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ ஆய்வாளர்களே கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து இது ஒரு புறம் இருக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் வெஸ்ட் பேங்கினுடைய வடக்கு பிரதேசத்திலிருந்து அவர்களுடைய விரிவாக்க தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் ஆபரேஷன் ஃபயர் ஆரோ என்கின்ற திட்டத்தினை அறிமுகம் செய்திருப்பதாக நேற்றைய காணொலியில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். எனவே இந்த ஆபரேஷன் ஃபயர் ஆரோ திட்டத்திற்கு அமைவாகவே தற்போது வெஸ்ட் பேங்கினுடைய வடக்கு பிரதேசங்களான ஜெனின் மற்றும் துல்கராம் பிரதேசங்களை தெரிவு செய்துள்ளார்கள். அதாவது ஒரு புறம் நிலத்திடர்களை பயன்படுத்தி அல்-அக்ஸா மீதான அல் குதுஸ் மீதான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. இன்னும் ஒரு புறம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினை பயன்படுத்தி தரைவழி தாக்குதல்களையும் வான்வழி தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளது. அத்தோடு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் இந்த தரைவழி தாக்குதல்களையும் வான்வழி தாக்குதல்களையும் எதிர்கொள்வதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான பதிலடி தாக்குதல்களையும் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் மாத்திரம் ஜெனினுடைய ஃபாரா முகாம் பிரதேசத்திலும் துல்கராமின் நூர்ஷாம் பிரதேசத்திலும் பலஸ்தீனிய போராளிகள் 10க்கும் அதிகமான வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதனால் கடந்த 24 மணித்தியாலத்திற்குள்
4 புல்டோசர் வண்டிகளும் 2 ஜீப் வண்டிகளும் சிதைக்கப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களில் 15க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதல் தொடர்பான காணொளிகளையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதேபோன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் ஜெனின் பிரதேசத்திலே 4 வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த வான்வழி தாக்குதலில் 11 பலஸ்தீனியர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இதிலே 3 பேர் பலஸ்தீனிய போராளிகள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே நேற்றிரவிலிருந்து வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் அடுத்த மிகப்பெரிய போர் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. இந்த போரானது சாதாரண போராக மாத்திரமல்லாமல் ஒரு மிகப்பெரிய மத போராகவும் மாறப்போகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திடர்கள் அல்-அக்ஸா மசூதி மீதும் பலஸ்தீனிய மக்கள் மீதும் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள். இதைத் தொடர்ந்து பலஸ்தீனிய மக்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திடர்கள் மீதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மீதும் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள். இதனால் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே ஒரு மிகப்பெரிய மத போர் ஒன்று ஏற்பட போகின்றது. எனவே தற்போது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விரிவாக்கமானது அல்-அக்ஸா வெள்ளப் போரினை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தப் போகின்றது. எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.